بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفثه. الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. وقال النبي صلى الله عليه وسلم دعوة المظلوم ودعوة المسافر ودعوة الوالد على ولده. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபைன்கள், தபா தாபைன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றினுடைய அமர்விலே நாம் இஸ்லாமிய பார்வையில் துஆவினுடைய சிறப்பம்சம் எவ்வாறு இருக்கிறது, துஆவினுடைய அவசியம் எதற்காக, மேலும் இஸ்லாம் துஆவை கொண்டு எந்தெந்த விஷயங்களை பேண சொல்லி இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறதோ, இது அனைத்து விஷயங்களையுமே நேற்றைய அமர்விலே பார்த்தோம். இதை போலவே இஸ்லாம் துஆவை கொண்டு எங்கே இபாதத் என்று கூறுகிறதோ, அந்த இபாதத்திலே அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை கொண்டு இணை வைக்க கூடாது. இது இபாதத்துல மிகப்பெரிய ஒரு கண்டிஷனாக இருக்கு. இதையெல்லாம் நேற்றைய அமர்விலே பார்த்தோம். அதே போலவே நம் அனைவரும் செய்யக்கூடிய துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் துஆ செய்யறோம். மேலும் இது துஆவினுடைய ஒழுக்கமாகவும் இருக்கு. நாம ஒவ்வொரு முறையும் துஆ கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம், ஒரு தாட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ இப்பேற்பட்ட துஆவை செய்யக்கூடிய நாம இப்பேற்பட்ட இம்பார்ட்டன்டான ஒரு இபாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறான்னா, இதனுடைய ஒழுக்கங்களையும் நாம பேணி துஆ கேட்டா நிச்சயமாக இஸ்லாம் சொல்லுது, இந்த துஆ அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். எந்த துஆவிலே நாம் ஒழுக்க நெறிமுறைகளை பேணி அல்லாஹ்விடம் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் ஒவ்வொரு நம்மளுடைய தேவைகளையும் முன்வைக்கிறோமோ, நிச்சயமாக இந்த மாதிரியான துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நார்மலாகவே நாம ஒரு ப்ராடக்ட் வாங்கினா, இல்ல நாம ஏதாச்சும் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கு கேட்டலாக்னு ஒரு தனியா வரும். அதை பயன்படுத்தி அதுல சொல்லியிருக்கிற மாதிரி நாம அந்த யூசர் கைடை பயன்படுத்தினாதான் அந்த ப்ராடக்டும் சரியா பயனுள்ளதாக இருக்கும். மாறாக நம்ம இஷ்டத்துக்கு அந்த விஷயத்தை பயன்படுத்தினா அந்த ப்ராடக்டும் கெட்டு போயிடும். அப்போ இந்த உலக ரீதியாக வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய, இருக்கக்கூடிய பொருட்கள்ல இப்படிப்பட்ட பல ஒழுக்கங்களை பேணணும்னா நமக்கும் அல்லாஹுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் இந்த துஆ. இதுலயும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுத்தராங்க. இதை நாம பேணி துஆ கேட்டா நிச்சயமாக அந்த துஆவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய தாக்கத்தை வச்சிருக்கோம்.
எங்க நம்ம ஒழுக்கத்தை பேணுறோமோ அதே நெறிமுறையில ஒழுக்கமின்றிய செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். இந்த துஆவை கொண்டு நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். அப்போ துஆவினுடைய ஒழுக்கம் என்ன, எந்தெந்த விஷயங்களை கொண்டு ரசூலுல்லாஹ் கற்று தருகிறார்கள் என்று நாம பார்த்தா, முதலாவது நாம துஆ கேட்கணும், அல்லாஹ்விடம் நம்மளுடைய கோரிக்கையை முன் வைக்கணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாக இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும் பொழுது கிப்லாவின் பக்கம் பார்த்து உட்கார்ந்து கொள்வார்கள். இது முஸ்தஹபான ஒரு அமல் தான், கட்டாய கடமை இல்ல. நாம துஆ எப்ப விழுதுமானாலும் கேட்கலாம், எந்த நிலைமையிலும் கேட்கலாம், கையேந்தி தான் கேட்கணும் இல்ல. நாம மனதுக்குள்ள கேட்கக்கூடிய அல்லாஹுக்கும் நமக்கு நடக்கக்கூடிய உரையாடல், கேட்கக்கூடிய கோரிக்கையும் துஆ தான். ஆனா துஆவினுடைய ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துல இருந்து தெரிய வருகிறது. பத்ருடைய நிகழ்வு, ரசூலுல்லாஹ் பத்ர் போருக்கு ஒரு நாள் முன்னிரவுல உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க. அந்த துஆ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சீரத் வரலாற்றிலேயே மிக சிறந்த துஆவாக இருந்தது. அந்த வரலாற்றுல திருப்பி போட்டு ஒரு துஆவாக இருந்தது. முதல் போர், அந்த போரில இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மிகவும் குறைவாக தான் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் பொழுது கிப்லாவின் பக்கம் தன்னை மாற்றிக்கொண்டு கிப்லாவை பார்த்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்திலையும் துஆ கேட்கிறாங்க. இது துஆவினுடைய ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாக இருக்கு. நமக்கு தெரியும், நம்மளால முடிகிறது, மஸ்ஜித்ல இருக்கோம்னா முடிந்த அளவுக்கு கிப்லாவை நோக்கி நாம என்ன செய்யணும், துஆவை கேட்க ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது முதல் ஒழுக்கமாக இருக்கு. இதே போலவே துஆ கேட்கும் பொழுது நாம சில விஷயங்களை முன்வைக்கிறோம். எடுத்த உடனே யா அல்லாஹ் எனக்கு இது கொடு, யா அல்லாஹ் இது கொடுன்னு சொல்லி கேட்க கூடாது. மாறாக துஆவினுடைய சில சட்ட திட்டங்கள் இருக்கு. நாம ஒவ்வொரு முறையும் துஆ கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பின்பற்றி துஆ கேளுங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா கூட மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வராரு, ஒரு நபர் வராரு. வந்த உடனே அல்லாஹ் கிட்ட கையேந்தி எடுத்த உடனே சொல்றாங்க அல்லாஹும்ம கஃபிர்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ர்சுக்னி. இப்படி அவங்களுடைய தேவையை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே சஹாபா கிட்ட சொல்றாங்க கத் அஜில ஹாதா, இந்த அடியான் என்ன செஞ்சுட்டான், இவரு மிகவும் சீக்கிரம் மிகவும் அவசரப்படுத்திட்டாரு, அவ்வளவு அர்ஜென்ட்டாக துஆவை கேட்டுக்கிட்டாரு. மாறாக துஆ எப்படி கேட்கணும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க. துஆவினுடைய ஒழுக்கமே எப்படின்னா, நாம ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் கிட்ட கையேந்தி உட்காரும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாம கோரிக்கை முன் வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க ஃபல்யப்தஉ பிதஹ்மீதில்லாஹ் ஐ பிதஹ்மீதி ரப்பி. முதல் விஷயம், நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவராக துஆவை ஆரம்பிக்கணும். துஆவுக்கு கை எடுக்கிறோம், துஆவுக்கு கை ஏந்தியதற்கு பிறகு முதல் ஒழுக்கம் நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வை போற்றி புகழணும். யா அல்லாஹ், யா யா அசீஸ், யா கஃபார், நம்மளுடைய பாவம் மன்னிப்பா, யா கஃபூர், யா அஃபூன் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி அள்ளி கொடுப்பவன், யா வஹ்ஹாப்னு கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனைத்து பெயர்களையும் கொண்டு துஆவை கேட்கணும். இது முதல் விஷயமாக இருக்கு. எடுத்த உடனே அல்லாஹ்வை போற்றி புகழணும். எந்த பெயராக இருந்தாலும் பரவாயில்ல. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்களா, ஃபாத்திஹா ஓதலாம். ஏன், அது ஃபுல்லாவே அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த அளவிற்கு முடியுமோ பிதஹ்மீத், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நாம துஆவை தொடங்கணும். அது அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டாக இருக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாம யா அல்லாஹ், நீ மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், நீ மட்டும்தான் என்னுடைய குறைகளை தீர்க்க முடியும், உன்கிட்ட மட்டும்தான் நான் அல்லாஹ் வர, நீ மட்டும்தான் என்னுடைய ரப்பா இருக்க யா அல்லாஹ் என்று சொல்லி நாம துஆவை கேட்டவர்களாக இருக்கணும். இதே அடிப்படையில எந்த பெயர்களை சொல்லி நாம துஆ கேட்கணும்னா, இங்கேயும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. நிச்சயமாக யார் அல்லாஹ்வுடைய பெரிய பெயர்கள், அல்லாஹ்வு இஸ்முல்லாஹில் அஅஸம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மே ஆஸம், இந்த பெயரை கொண்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டோம்னா நிச்சயமாக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு, லகத் தஅ அல்லாஹு பிஇஸ்மிஹில் அஸீம் இதா துஇய பிஹி உஜாப். யார் அல்லாஹ்வுடைய இஸ்மே ஆஸம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் கோரிக்கையை முன்வைக்கிறார்களோ, துஆ கேட்கிறார்களோ, இதா துஇய பிஹி உஜாப், இவர்கள் துஆ கேட்ட உடனே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப இஸ்மே ஆஸம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலமாக்களுடைய பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சில உலமாக்கள் சொல்றாங்க கனி, சில உலமாக்கள் சொல்றாங்க அஹத்,
இப்படின்னு சொல்லி பல உலமாக்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கு. யாசல் ஜலாலி வல் இக்ராம் இதுவும் ஒரு பெயர்ல வருகிறது. ஆனா உலமாக்களுடைய ஒரு பெரிய ஒரு குரூப் இது என்ன சொல்லுதுன்னா, இஸ்முல்லாஹில் ஆஸம் அப்படின்னா அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தையே இஸ்முல்லாஹில் ஆஸம். சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ் என்கிற இந்த சொல் அல்லாஹ்வுடைய பெயரே இஸ்முல்லாஹில் ஆஸம். ஏன் அப்படின்னா ரப்புக்கு மற்ற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ரப் அப்படின்னா கடவுள் நாம சொல்லிடலாம், இறைவன் நாம சொல்லிடலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த அல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு எந்த லுகா எந்த லாங்குவேஜ்லயுமே டிரான்ஸ்லேஷன் கிடையாது. நாம தமிழ் உருது எது வேணா எடுத்துக்கலாம், அல்லாஹு அல்லாஹ் தான் சொல்லுவோம். அல்லாஹ்வை இறைவன் சொன்னா அல்லாஹ்வுடைய பேர் வந்துடாது. இறைவன்னா கடவுள்னு வரும். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவமான சிறப்பான அந்த பெயர் இது இஸ்முல்லாஹில் ஆஸம் என்று உலமாக்கள் சொல்றாங்க. நாம ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் என்கிற பெயரை கொண்டு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நீ இதை கொடு யா அல்லாஹ், இப்படி அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட கேளு. முதல் விஷயம். அதே போல இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம ல யுஸல்லி அலன் நபி, முதல் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சிய போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு 99 பெயர்கள் இருக்குன்னா அதை எல்லாத்தையும் சொல்றோமா, அனைத்தையும் சொல்றோமா, சிறிது சொல்றோமா, இது எல்லாமே இருக்கு. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ்வின் மீது தரூதை ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூதை ஓத வேண்டும். முழு தரூதையும் ஓதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. தருணுடைய கலிமாக்கள் பல இருக்கு. அதனுடைய குறைவான ஒரு கலிமா சொற்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம துஆ கேட்கிறோம், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததற்கு பிறகு நாம ரசூலுல்லாஹின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லல்லாஹு அலன் நபி என்கிற கலிமாக்களை இல்லது முழு தரூத இப்ராஹிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இதை ஓதி நாம நம்மளுடைய துஆவை முன்வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். எந்த அளவிற்குனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தரூத மிக முக்கியமான ஒரு அங்கமாக கருதுறாங்க நம்மளுடைய துஆவில். ஏன் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி துஆவினுடைய ஒழுக்கங்களை பேணி நான் உங்கள் மீது என்ன செய்யறேன், தரூத ஓதுறேன். ஆனா எந்த அளவிற்கு நான் தரூத ஓதணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அளவுக்கு அதிகமாக நீங்க தரூத ஓதுங்க. அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, அப்போ நான் என்னுடைய துஆவை 1/3 பங்காக மாற்றி கொண்டு துஆவை கேட்கட்டா, தரூத ஓதுட்டா உங்க மீது, இன்னும் நீங்க கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ளுங்க, அல்லாஹ் திரும்ப உங்களுக்கு அருள் புரிவான், நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் கிடைச்சிரும். அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரே பாதி துஆ நான் உங்கள் மீது தரூத ஓதுகிறேன், என்னுடைய கோரிக்கை என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் விட்டு என்னுடைய பாதி துஆ பாதி நேரம் நான் உங்கள் மீது தரூரை மட்டும் ஓதுகிறேன்னா திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅக்ஸிர், திரும்ப முடியுமா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபி சொல்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய தூதரே என்னுடைய முழு துஆவிலையும் உங்கள் மீது தரூத மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறேன், வேற எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து உங்கள் மீது தரூத மட்டும் சொல்றேன், இது போதுமா கேட்ட போது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இதன் துக்ஃபா ஹம்முக் வ யுக்ஃபர லக தம்பக். அல்லாஹ் அக்பர். நீங்க தரூத மட்டும் ஓதி உங்களுடைய துஆவை கேட்டீங்கன்னா எந்த துஆவிற்காக நீங்க உட்கார்ந்தீங்களோ எந்த நோக்கங்களை கொண்டு உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் போக்கணும், இதுதான் நம்மளுடைய மெயினான துஆ. அப்போ இந்த துஆக்களை கொண்டு கேட்க முடியாம போனாலுமே தரூத் ஓதினால் மட்டும் போதும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துக்ஃபா ஹம்மக், உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கிடும். நீங்க கேட்கவே தேவையில்ல, நீங்க தரூத் ஓதுனா மட்டும் போதும், உங்களுடைய அனைத்து வரக்கூடிய துன்பங்களை சோதனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுவான். இது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயுஃபர லக ஸம்பக், மேலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிச்சு விடுவான். சுப்ஹானல்லாஹ். இப்படி நம்ம துஆவை எடுத்த உடனே தரூத் ஓதிவிட்டு அந்த தரூத மட்டுமே முழு துஆவில நாம ஓதி கொண்டிருந்தா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையுமே சொல்லாமலே ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். இது துஆவினுடைய மிக முக்கியமான ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாக இருக்கு. முதல் விஷயம், நாம எங்க அல்லாஹ்விற்கு முன்பாக கையேந்துகிறோமோ அந்த நேரத்துல அல்லாஹ்வை போற்றி புகழணும், மேலும் நபியின் மீது அளவு கடந்த தரூதை நாம ஓத வேண்டும். அதற்கு பிறகு நாம எந்த விஷயங்களை கேட்டாலுமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கத்துல நம்மளுடைய உள்ளத்துல எங்க நாம அல்லாஹ்விடம் உட்கார்ந்து இருக்கிறோம், இபாதத்துல இருக்கோம், துஆல இருக்கோம்னு நினைக்கிறோமோ இஹ்லாஸும் மிக முக்கியம், இறையச்சமும் மிக முக்கியம். நான் அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் துஆ கேட்பேன். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இஹ்லாஸுடன் அழையுங்கள், இறையச்சத்துடன் அழையுங்கள், அல்லாஹ் மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வான். இந்த மாதிரியான சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும்.
இல்ல அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன், ஆனா இதே உதவியை நான் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டாலும் அது நடந்துரும். அல்லாஹ் எனக்கு கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு கடன் இருக்கு, உன்கிட்ட துவா கேட்கிறேன், ஆனா என்னுடைய சிந்தனையிலும் இருக்கு உலக ரீதியாக நான் போய் கடன் இந்த ஆறுகிட்ட இன்னவர்கிட்ட நான் போய் கேட்டா அவர் கடன் கொடுத்துருவாரோ என்கிற அந்த சிந்தனை கூட நமக்குள்ள வரும். மாறாக முழு நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் உன்கிட்ட மட்டும்தான் கேட்கிறேன், நீ மட்டும்தான் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள். இந்த இஹ்லாஸ் இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு மட்டுமா கொடுக்கக்கூடிய உரிமையை நாம் அல்லாஹ் கொடுத்தே தீர வேண்டும். அல்லாஹ் இதுதான் சொல்றான், ஃபதுல்லாஹ முஹ்லிஸீன், அல்லாஹ்வை இஹ்லாஸை கொண்டு அழையுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளும். மேலும் இந்த ரமதானுடைய இந்த மாதத்துல நாம இதற்கு முன்பாக எப்படி துஆ செய்தோமோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம். ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய துஆக்கள் அனைத்துமே நாம இந்த ஒழுக்கங்களை பேணி நீங்க துஆ செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிப்பான் நிச்சயமாக. எங்க இந்த இஹ்லாஸ் ஒரு பக்கம் இருக்கிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒழுக்கத்தை கற்று தராங்க. நீங்க துஆ கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல ஒரு போதும் ஒரு சின்ன டவுட் வரக்கூடாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா, இந்த துஆ என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்கிற ஒரு சிறிய சிந்தனை, ஒரு டவுட் வரவே கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, வஅலமு, நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள், லகத் தஅல்லாஹ், யார் அல்லாஹ்வை அழைக்கிறார்களோ எப்படி அழைக்கணும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, நீங்கள் அல்லாஹ்வை இப்படி அழையுங்க, வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, உங்களுக்கு தெரிஞ்சிரணும் நான் அல்லாஹ் கிட்ட கையை ஏந்தினா நான் என்னுடைய கையை இறக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக கொடுத்தே தீருவான். அவ்வளவுதான். நான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன், இது எனக்கும் அல்லாஹுக்குமான மறைவான விஷயங்கள், இது நடக்குமா என்கிற டவுட் வரவே கூடாது, என்கிற சந்தேகம் துஆவில நுழையவே கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் சொல்லி தராங்க. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல விளக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன இன்த வன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியானுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அல்லாஹ்வும் அப்படி நடந்து கொள்கிறான். நாம எப்படி எந்த அளவிற்கு இஹ்லாசுடன் நம்ம எந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் துஆ கேட்கிறோமோ அல்லாஹ் சொல்றான், அந்த அடியானுடைய நம்பிக்கையின் பக்கம் நான் இருக்கேன். அவன் எந்த அளவிற்கு நம்புறான், 100% நம்புறானா அல்லாஹ் மட்டும்தான் கொடுப்பான்னு, அப்ப அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய துஆ நிராகரிக்கப்படாது, இது நிச்சயமாக உங்களுடைய இல்லத்துல இறக்கி விடணும். அந்த மாதிரியான துஆவை மட்டும்தான் நமக்கு. நம்ம துஆவுல உட்கார்றோம், நம்மளுடைய சிந்தனை எங்கேயோ இருக்கு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா, இல்ல அல்லாஹ் இந்த துஆவை நான் கேட்கிறேன், இன் ஷிஅத ஃபஅல், இதுவும் நாம செய்யக்கூடாது. யா அல்லாஹ் இது நீ நினைச்சா, நீ இது நினைச்சா இது என்ன செய்ய அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள். இந்த துஆவுல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடாது. மற்ற விஷயங்கள் இருக்கு, அங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றது மஸ்னூன், ஆனா துஆவுல இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ விரும்பினால் இந்த துஆவை ஏற்றுக்கொள். அப்போ அல்லாஹ்க்கு நாம சாய்ஸ் கொடுக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு அளவு கடந்த அருளாளன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய துஆக்களை நிச்சயமாக அங்கீகரிக்கிறான். மேலும் நீங்க எந்த துஆவை கேட்டாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கைகளை காலியாக அனுப்புவார். உங்களுடைய கைகளை அப்படியே திருப்பி அனுப்புவதில்லை. நேற்று பார்த்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கப்படுகிறான் சகோதரர். நாம துஆ கேட்டு அல்லாஹ் அப்படியே காலியாக நம்மளை அனுப்புறதுல இருந்து அல்லாஹ் வெட்கப்படுறான். அப்போ நாம நிச்சயமாக இந்த யகீன் நம்மளுடைய இதயத்துல கொண்டு வந்துடணும், இந்த நம்பிக்கைய. அல்லாஹ் நம்மளுடைய துஆவை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். இந்த துஆ நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். இது மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், நாம பேணக்கூடியவர்களாக இருக்கணும். இதை போலவே இந்த துஆவில எங்க சில ஒழுக்கங்களை பேணுகிறோமோ இதை போலவே சில விஷயங்களை கொண்டு நாம தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா துஆக்கள் கேட்கக்கூடிய ஒழுக்கத்தை நாம பின்பற்றுறோம், அதே போலவே துஆக்களை முறிக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு நாம தவிர்த்து கொள்ளணும். எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க யகீன் நம்பிக்கையுடன் துஆ கேளுங்க, ஆனா அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸினுடைய இரண்டாவது பகுதியில சொல்றாங்க, வஅலமு, நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஇ மின் கல்பின் காஃபிலின் லாஹின், நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதே இல்லை. யாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மின் கல்பின் காஃபிலின் லாஹின், எந்த இதயம்
அல்லாஹ்விற்கு முன்பாக கையேந்தியவனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறானோ, ஆனா அந்த இதயத்தினுடைய அந்த இதயத்தினுடைய அந்த மனிதன் அவனுடைய சிந்தனை இங்கல்ல, அலட்சியமாக அவனுடைய மென்டல்லி பிசிக்கல்லி இங்க இருக்கான், ஆனா மென்டல்லி இங்க இருக்க மாட்டான். பல முறை நடக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரியான மனிதன் யார் அல்லாஹ்விடம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டான் துவா கேட்கிறதுக்கு, ஆனா அவனுடைய இதயத்தினுடைய சிந்தனைகள் அலட்சியமாக இருக்கு, தன்னுடைய உலக விஷயத்துல மூழ்கி இருக்கான், கை ஏந்தி கொண்டான், ஆனா அவன் துவா வாய் மட்டும் அசையுது, அவனுடைய கண் பார்வை எங்கேயோ இருக்கு, அவனுடைய சிந்தனை எங்கேயோ இருக்குன்னா இந்த மாதிரியான துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம இதனுடைய இந்த ஒழுக்கத்தை தெரியாமலே பல நபர்களை பார்க்கிறோம், பல முஸ்லிம்களை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்றணும், ரொம்ப கவலையா இருக்கு. துவாவிற்காக கையேந்துகிறாங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் துவாவில இருப்பாங்க, ஆனா கையேந்தின அந்த நபரை நீங்க பார்த்தா தெரியும், எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கேயோ சிந்தனை இருக்கும், கண்கள் எங்கேயோ பார்வை போன்று இருக்கும், ஆனா அவங்களுடைய துவான்னா வாய் மட்டும் அசைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் இந்த மாதிரியான அலட்சியத்திலிருந்து நாம நம்மளை காப்பாற்றிக்கொள்ளணும். ஏன் இந்த மாதிரியான துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, லா யஸ்தஜி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த துஆவை கொண்டு நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்கன்னா அப்ப அல்லாஹ் எதுக்கு அந்த துஆவை பார்ப்பான்? ஆமாவா இல்லையா? கோரிக்கை யாருது? கோரிக்கை நம்முடைய கோரிக்கை, துஆ நமக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாம போறோம். அப்போ நாம இஹ்லாசுடன் இல்லாம, நம்மளுடைய இந்த மென்டல் அப்பீரியன்ஸ் இல்லாம, அல்லாஹ் இங்க இருக்கான்னு சொல்லி தெரியாம நாம பாட்டுக்கு உளறிட்டு இருந்தா அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இது ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்று தராங்க. எங்க பல ஒழுக்கங்களை பேணுறோமோ இந்த ஒழுக்கமின்றிய செயலை நாம செய்யக்கூடாது. இதே போலவே ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, துஆ கேட்கும் பொழுது தவிர்க்கக்கூடிய விஷயம், நாம துஆ கேட்ட உடனே யா அல்லாஹ் ஏன் இன்னும் இந்த துஆவை எடுத்துக்கொள்ளப்படல, துஆவை கொண்டு சீக்கிரம் அதிகப்படுத்தக்கூடாது, விரைவுபடுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, மாலம் யஸ்தஅஜில், ஒரு மனிதனுடைய துஆ 3 விஷயங்களை கொண்டு இருக்கக்கூடாது. 3 விஷயங்களுமே ஒழுக்கம் கேடான விஷயங்கள் தான். இது 3மே நமக்கு தெரியணும். என்னன்னா ரசூலுல்லாஹ் முழு ஹதீஸ்ல சொல்றாங்க, மாலம் யதுஉ பி இஸ்மின், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பாவங்களை பற்றி துஆ கேட்கிறானோ அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. பாவம் உலக ரீதியாகவும் சரி மறுமை ரீதியாகவும் சரி பார்த்தா இது அனைத்துமே பாவமான விஷயங்களாக தான் இருக்கு. ஆனா இந்த பாவத்தை கொண்டு யா அல்லாஹ் இந்த பாவத்துக்கு நீ என்ன செய்ய, கொஞ்சம் எனக்கு உறுதுணையா இருந்தது, எனக்கு தவறான விஷயங்கள் செய்யறதுக்கு காசு இல்ல, எனக்கு சிகரெட் பிடிக்க காசு இல்ல, எனக்கு மற்ற விஷயங்கள்ல காசு போட காசு இல்ல, யா அல்லாஹ் இதற்காக நீ எனக்கு காசு கொடுன்னா அல்லாஹ் அந்த காசு எல்லாம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அப்பேற்பட்ட துஆவை அங்கீகரிப்பதும் இல்லை. அப்போ நாம தெரியணும், நமக்கு புரியணும், இது அல்லாஹ்விடம் நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையும் நன்மைக்காகவும் இருக்கணும், மேலும் அது இஸ்லாமிய ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி அந்த துஆ நிச்சயமாக நல்ல துஆவாக இருக்கும். இதே போலவே இரண்டாவது, இந்த துஆக்கள் எல்லாம் நிச்சயமாக பல நபர்கள் கேட்டிருப்பாங்க போல, அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, அவ் கத்தியத்து ரஹீமின், யார் நம்மளுடைய உறவுகளை துண்டிப்பதற்காக துஆ கேட்கிறார்களோ இந்த துஆவும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. உறவுகள் என்றாலே பல நபர்களுக்கு நம்ம இடையே நிச்சயமாக சண்டையோ சச்சரவோ எதுவுமே இருக்கும், இதுதான் உறவுகளாக இருக்கு. ஆனா இதே உறவுகளை தான் பேண சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். இந்த உறவுகளை பேணுவதன் மூலமாக அது பல சிறப்பம்சங்கள் இருக்கு. ஆனா இதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உறவை துண்டிப்பதற்காக, உறவினர்களை ஏசுவதற்காக, இல்லது உறவினர்கள் செய்த துன்பங்களோ கஷ்டங்களை கருதி யா அல்லாஹ் இந்த உறவே எனக்கு வேணான்னு சொல்லி துஆ கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதே போலவே கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாலம் யஸ்தஅஜில், எந்த அடியான் துஆ கேட்ட உடனே யா அல்லாஹ் இன்னும் ஏன் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளல, இன்னும் ஏன் என்னுடைய துஆ கபூல் ஆகலன்னு சொல்லி திரும்ப திரும்ப அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற விட்டு இந்த சபுரை இழந்து விட்டான்னா அந்த துஆவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நேற்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய எக்ஸாம்பிள் சொன்ன, 18 வருட காலம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் படுக்கையில இருந்தாங்க. 18 வருட காலம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. ஆனா இவரு இந்த துஆவல விரைவுபடுத்த, இந்த துஆவை கொண்டு யா அல்லாஹ் இன்னுமா எனக்கு நீ ஷிஃபா தரல, ஒரு நபியாக இருக்கக்கூடிய அவரே அவருடைய துஆவை கொண்டு 18 வருட காலத்தை நீக்கினார்னா அல்லாஹ் அக்பர். நாம ஒரு 2 நாட்கள்ல நம்மளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர்.
இங்கிருந்து நாம படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். நபியக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை எப்ப ஏற்றுக்கொள்ளணுமோ அப்போதான் ஏற்றுக்கொள்வான்னா அந்த நேரம் வரைக்கும் நாமளும் சபராக இருக்கணும். நிச்சயமாக நாம விரைவுபடுத்தக்கூடாது துஆவை கொண்டு. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிகளாக. இதை போலவே மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம பார்க்கிறோம், எந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது எல்லாமே பார்த்தோம், துஆவினுடைய ஒழுக்கத்தை பார்த்தோம். மேலும் எந்த மனிதனுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஹதீஸ்ல சொல்றாங்க, அந்த மனிதனுடைய நிலைமையை காட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எந்த மனிதன் கஷ்டத்துல இருக்கானோ, எந்த மனிதன் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டிருக்கானோ அந்த மனிதனுடைய துஆ அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டான். உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹதீஸ்லயும் இருக்கு, முஸ்தரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்தரிப்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது, எந்த வழியுமே இருக்காது, அல்லாஹ் மட்டும்தான் இப்போ எனக்கு ஒரு வழின்னு சொல்லி அந்த நிலைமையில நாம உள்ளாக்கப்பட்டோம்னா அப்பேற்பட்ட அந்த நிலைமையில நாம எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ இப்பேற்பட்ட நிலைமையும் ஒருத்தனுக்கு வந்து அவனுடைய நிலைமை இந்த மாதிரியான மனிதனாக இருந்தா அந்த துஆ ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் அதுன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதன் பாலைவனத்துல பயணத்தை மேற்கொள்றான். பாலைவனத்தினுடைய பயணம்னா எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? இப்பேற்பட்ட இந்த காலத்து மாதிரி இருக்காது. ஒரு ஒட்டகத்திலேயோ குதிரையிலயோ பயணத்தை மேற்கொள்வாங்க. அந்த தருணத்துல அவன் தனது வந்த சவாரியை தொலைச்சு விட்டான், தான்கிட்ட இருந்த பொருட்களை தொலைச்சுட்டான், அனைத்து விஷயங்களுமே தொலைந்து போயிட்டு கடைசியில் அவன் மட்டுமே நிற்கிறான், தனி மரமாக நிற்கிறான். மேலும் அவனுக்கு உண்றதற்காக உணவில்ல, குடிப்பதற்காக தண்ணி இல்ல, எந்த இடமும் இல்ல, எங்கேயுமே அவனால தப்பிக்க முடியாது. இப்பேற்பட்ட நிலைமை. இந்த மாதிரியான மனிதர்களுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா? ஒரு முஸ்லிமுடைய துஆ நாம இப்பேற்பட்ட ஒரு நிலையில மாட்டிக்கிட்டோம்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் துஆ. ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இவனுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ் அக்பர், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் நார்மலாகவே துஆவை ஏற்றுக்கொள்வான், இப்பேற்பட்ட ஒரு மனிதன் அதுவும் முஸ்லிமாக இருக்கான்னா இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகப்பட்ட ஒரு மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ள மாட்டானா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாப லஹ். அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான்? ஏன்? அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு? வமத்அமுஹு ஹராம், அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமான சம்பாதியத்திலிருந்து வந்தது. வமஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய தண்ணி ஹராமான சம்பாதியம். வமல்பசுஹு ஹராம், அவன் உடுத்தக்கூடிய ஆடை, அவன் வசிக்கக்கூடிய வீடு, மொத்தமாக அவன் வாழக்கூடிய வாழ்க்கை ஹராமாக இருக்கு என்றால் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு வரும்? எங்கிருந்து அல்லாஹ் அவனுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான்? யார் ஹராமை உண்ணுகிறார்களோ. ஹராம்னா அல்லாஹ் தடுத்த அந்த ஹராம் இல்ல, பன்றி இறைச்சியோ இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான தடுத்த இறைச்சிகளோ இப்படி இல்ல ஹராம். இதுவும் ஒரு ஹராமான ஒரு டைப். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹராமான சம்பாதியத்தை சம்பாதிப்பவர்கள், தன்னுடைய பிசினஸ்ல எது ஹலால் எது ஹராம் என்று வேறுபாடின்றி என்ன வந்தாலும் சாப்பிட்டு கொள்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்பேற்பட்ட மனிதனுடைய துஆ அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அக்பர். நிச்சயமாக பாருங்க, நம்ம எத்தனையோ பேரை பார்க்கலாம் நம்மளுடைய சமுதாயத்துல அல்லாஹ் காப்பாற்றணும் முதல் சஃப்ல இருப்பாங்க, தொழுகையாளியாக இருப்பாங்க, நோன்பு வைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய பிசினஸுடைய நிலைமையை கொண்டு போய் கொஞ்சம் பாருங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், எல்லாமே வட்டியில மூழ்கி போயிருக்கும், எல்லாமே தவறான வழியில இருக்கும். எந்த வழியில சம்பாதிக்கிறோம், எது ஹலால் எது ஹராம் என்கிற வேறுபாடின்றி காசு மட்டும் வந்தா போதும் என்கிற எண்ண முடியவர்களாக இருக்காங்க. ஆனா இவங்களுடைய தொழுகை எல்லாம் ஒரு முன்னால சஃப்ல இருக்கும். அல்லாஹ் அக்பர். இவங்களுடைய துஆ அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். எந்த அளவிற்குன்னா நம்மளுடைய சமுதாயத்துல வட்டியை வாங்கி பிசினஸ் பண்றவங்க மசூதியை கட்டுறாங்க. இருக்கு, நிச்சயமாக இருக்கு, லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. ரமலானுடைய நாட்களும் சரி, இந்த மஸ்ஜிதை கட்டி இவங்க இபாதத் செய்யறாங்கன்னா அல்லாஹ் அக்பர், இவங்களுக்கு இன்னும் தெரியல இவங்களுடைய துஆ எங்கிறது ஏற்றுக்கொள்ளும். ஆகையான சகோதரர்களே, இந்த துஆவை கொண்டு எங்க நாம ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்து கொள்ளணுமோ இதே இடத்துல நாம தெரிந்து கொள்ளணும், ஹராமுடைய ஒரு சின்ன லுக்மா கூட, ஒரு சின்ன பருக்கை கூட நம்மளுடைய வயிற்றுல போயிருக்கூடாது. நாம சாப்பிடாம பட்டினி இருந்து பல நாட்கள் கழிச்சிடலாம், ஆனா ஹராம் என்கிற இந்த ஒரு பொருள் வந்து விட்டதுன்னா நீங்க அல்லாஹ்வை கொண்டு அஞ்சி விடுங்கள், இந்த ஹராமுடைய ஒரு ரூபாவுடைய சாப்பாடு கூட உங்களுடைய வயிற்றுல போகக்கூடாது.
அல்லாஹ் துஆவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே நம்ம மீது பார்க்கவும் மாட்டான். அல்லாஹ் காப்பாற்றுவான். இது துஆவை நிச்சயமாக முறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. இதே போலவே நாம கடைசியாக இந்த நிலைமையும் பார்த்து கொள்ளணும். சில பல நேரங்களும் இருக்கு எங்க நாம இந்த ஒழுக்கத்தை பேணி அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறோம்னா, முதல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து மேலும் ரசூலுல்லாஹின் மீது தரூதை ஓதி அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு துஆ கேட்கிறோம்னா, முதல்ல இஸ்திக்ஃபார வைங்க. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் கிட்ட அந்த பாவ மன்னிப்பு கேட்டு துஆவை கேளுங்க. இது ஒழுக்கமாக இருக்கு. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் சொல்றாங்க, துஆ எங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அதனுடைய வக்துகளும் இருக்கு. சில பல வக்துகள் சொல்றேன், அல்லாஹ் நிச்சயமாக அந்த வக்துல துஆவை ஏற்றுக்கொள்கிறான். ஆனா நமக்கு அது நாம அன்றாட வாழ்க்கையில அன்றாட வேலையில அதை கடந்து போறோம். ஆனா அந்த நேரத்துல துஆ செய்யறது இல்லை. என்ன, எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி முதலாவது வக்து தஹஜ்ஜுதுடைய வக்தாக இருக்கு, சஹரினுடைய வக்தாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே முதல் வானத்திற்கு வந்து நம்ம அனைவருக்கும் கேட்கிறான், யார் இப்பொழுது துஆ கேட்பார்? இந்த நேரத்துல யார் துஆ கேட்கிறீங்க? நான் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் கோரிக்கையும் நிறைவேற்று. யார் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறா, இந்த சமயத்துல நான் அவங்களுடைய பாவ மன்னிப்பை அளிப்பதற்காக வந்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். இந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்தை வீணடிச்சு விடாது. எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு, துஆக்கள் இபாதத்துகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்துல எங்க நாம முழிச்சு இபாதத் செய்யறோமோ, அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி துஆ கேளுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் இந்த வக்துல உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். இதே போலவே நாம சாதாரணமாக எண்ணக்கூடிய ஒரு வக்து என்ன, மஸ்ஜிதுக்கு சில நேரத்துக்கு முன்னாடி வந்துருவோம், இல்ல அசான் கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் வந்துருவோம்னா, அந்த அசானுக்கும் இகாமத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய நேரத்துல அதிகமாக துஆ கேளுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யருத்து துஆ பைனல் அஸானி வல் இகாம. அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துஆக்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான். இதே போல நாம இப்போ கணக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம அனைவருக்கும் தெரியும், இஃப்தாருடைய நேரத்துல அதிகமாக அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. நாம பார்க்கிறோம், ஒண்ணு இஃப்தார் நிகழ்ச்சி வச்சா, இல்ல இஃப்தாருக்காக ஏற்பாடு செஞ்சா, வீடுகளிலுமே சரி மஸ்ஜிதுகளிலுமே சரி, நாம அந்த வக்த கூட நம்ம பார்த்து கொள்ளணும். இஃப்தாருடைய கடைசி நேரம் வரைக்குமே நாம வேலையிலேயே முழுகிட்டு இருந்தா நம்மளுடைய துஆவை நாம இப்போ அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். இந்த ஒரு மாதத்தை விட்டா நாம அடிக்கடி நோன்பு வைக்கக்கூடிய மாதம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதத்திலயுமே இந்த மாசத்திலயுமே நாம அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாம நமக்காக வேண்டி துஆ கேட்கலன்னா, அந்த இஃப்தார் நேரத்துல அந்த நோம்பினுடைய பயன் என்னவாக இருக்கு? அல்லாஹ் காப்பாற்றணும். அது உங்களுடைய வீட்டினுடைய பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தந்துருங்க. அந்த இஃப்தாருக்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரத்துல அது சமைக்கிறதாக இருக்கட்டும், இஃப்தார் தயாரியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க, இல்ல சீக்கிரமாக முடிச்சிட சொல்லுங்க. அந்த துஆவை நாம நிச்சயமாக மிஸ் பண்ணக்கூடாது. இதே போலவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த ஜும்ஆவுடைய நாட்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான். அந்த நேரத்துல யார் துஆ கேட்கிறீங்களோ இந்த துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல எல்லா உலமாக்களுடைய ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அசருடைய கடைசி பகுதி, மகரிப்க்கு முன்னாக. நாம ஜும்ஆவுடைய நேரத்தை எந்த வேலையில இருந்தாலுமே அந்த அசருடைய தொழுகைக்கு பிறகு மகரிப்க்கு சிறிது நேரம் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி வந்து நாம மஸ்ஜித்ல உட்கார்ந்து துஆ கேட்க ஆரம்பிச்சா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆவை கூட அல்லாஹ் நிச்சயமாக நிராகரிக்க மாட்டான். இந்த துஆ அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. இப்பேற்பட்ட வக்துகள் பல இருக்கு. இந்த வக்துகளை தேடி தேடி நாம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டால் நம்மளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த துஆவை கொண்டு நாம எங்க அலட்சியமாக இருக்கக்கூடாதோ, அதே நேரத்துல துஆவை கேட்டோம்னா அல்லாஹ்விடம் இந்த துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதுவும் நாம தெரிஞ்சுக்கணும். நாம இந்த எல்லாமே கேட்டுக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். துஆ எப்படி செய்யணும், துஆவினுடைய ஒழுக்கம் என்ன, இந்த துஆவுடைய ஒழுக்கங்கள் நெறிமுறைகளை கொண்டு நாம துஆ கேட்கிறோம். இருந்தாலுமே நாம கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை அல்லாஹ்விடம் நிறைவேற்றவில்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளலன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த 3 விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். ஏன், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை ஏற்றுக்கொள்கிறான், துஆ குபூல் ஆகுது இல்லையா, அந்த குபூல் ஆகக்கூடிய வழிமுறைகள் என்ன? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 நிலைமைகளை கொண்டு துஆவை ஏற்றுக்கொள்கிறான். முதலாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இம்மா ஐ யஅஜலஹு லஹு தஅவா. ஒன்னு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம கேட்கக்கூடிய அந்த துஆவை உடனடியாக எப்பேற்பட்ட துஆவை நாம கேட்டாலுமே அந்த துஆவை அப்படியே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். நாம கேட்கிற, அல்லாஹ் இந்த கஷ்டத்துல இருந்து என்னை காப்பாத்திரு,
யா அல்லாஹ் எனக்கு இந்த உதவியை செய் இப்படி கேட்டோம்னா இந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே நமக்கு குபூல் செஞ்சிருவான். இது முதல் டைப்பாக இருக்கு, அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வதில்லை. இரண்டாவது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இம்மா ஐ யதுஃபா அன்ஹு மினஸ் ஸூஇ அவ் மிஸ்லிஹி அவ் மிஸ்லிஹா. மேலும் இரண்டாவது என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம துஆ கேட்கிறோம், ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எப்படி ஏற்றுக்கொள்வான்னா, நாம கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம ஒரு விஷயத்த அக்யூரேட்டா கேட்கிறோம்னா அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதன் மூலமாக என்ன செய்வான்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை கொண்டு நமக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய, நமக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு பெரிய பேரிடராக இருக்கும், பெரிய துன்பங்கள் நஷ்டங்களாக இருக்கும், அந்த நஷ்டத்தை துன்பத்தை பேரிடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கிடுவான். சுப்ஹானல்லாஹ். எப்படி நாம இன்னைக்கு கேட்போம் துஆ, ஆனா நமக்கு தெரியாது நம்மளுடைய விதி நம்மளுடைய தக்தீர்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, நமக்கு வரக்கூடிய கஷ்டம் எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், நாம கேட்கக்கூடிய துஆவை கொண்டு அல்லாஹ் நமக்கு முன்பாக வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய பெரிய நஷ்டத்தை சோதனைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கிடுவான். இது இரண்டாவது நிலைமையாக இருக்கு. மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குன்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய நியாயம் அல்லாஹ்வுடைய அடல் இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியுமா செய்றான், இந்த இரு விஷயங்களும் நடக்கல. ஒண்ணு, நாம துஆ கேட்ட உடனே அந்த துஆ நடக்கல. இரண்டாவது, ஃபியூச்சர்ல வரக்கூடிய கஷ்டமும் வந்துருச்சு. அப்ப நம்மளுடைய துஆ எப்போதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா, அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, வ இம்மா ஐ யத்தகிரஹா லஹு ஃபில் ஆখিরাহ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியுமா செய்வான், நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவையும் வீணடிக்காம, அதை அப்படியே புறக்கணிக்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறுமை நாளிற்காக எடுத்து சேமிச்சு வச்சிருவான். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் அந்த நிலைமையை விளக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். மறுமை நாள்ல நாம அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேள்வி கணக்கு கேட்பான். கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக திடீரென்று ஒரு திரையை திறந்து அல்லாஹ் காண்பிப்பான். மழை அளவுக்கு குமிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த நன்மை அல்லாஹ் காண்பிப்பான். பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் ஏற்படும், நம்மளா இருக்காதா இப்படின்னு சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்பேன், அல்லாஹ் யாருடைய நன்மை இது, இவ்வளவு இருக்கே, இந்த நாள் மறுமை நாள்ல ஒவ்வொரு நன்மைக்காக நாம ஏங்கி கொண்டிருக்கோம், ஆனா இவ்வளவு நன்மை யாருது அல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், என்னுடைய அடியானே, நீ துஆ கேட்ட இல்லையா, நான் எத்தனை முறை உன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளல, நானும் எத்தனை முறை நான் உன்னுடைய துஆவை எடுத்து வச்சிருந்தாலும் நீ என்னை கொண்டு விரக்தி அடையாம, என்னை கொண்டு அல்லாஹ் எனக்கு துஆவே கொடுக்கலன்னு சொல்லி போயிடாம, நீ விட்டு கொடுக்காம துஆ கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, உன்னுடைய துஆவினுடைய நன்மை தான் இதுன்னு சொல்லி. அல்லாஹ் நினைச்சு பாருங்க, நாளை மறுமை நாள்ல ஒவ்வொரு நேக்கி, ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களுக்காகவும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விட்டு ஓடுவான், ஒரு தந்தை தன்னுடைய மனையை விட்டு ஓடுவான், ஒரு குழந்தையை விட்டு ஓடுவாங்க, எங்க ஒரு நன்மையை கேட்டுருவானு சொல்லி. அப்பேற்பட்ட அந்த நிலைமையில, அந்த மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் மலை அளவுக்கு குமிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நன்மைய நமக்கு தருகிறான்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அடியானுடைய நிலைமைய அந்த அடியான் அந்த நேரத்துல இருந்து யோசிப்பானா, நாம யோசிப்போமா, யா அல்லாஹ் என்னுடைய துஆ நீ உலகத்துல குபூல் செய்யாமலே இருந்திருக்கலாமே, என்னுடைய ஒரு துஆ கூட குபூல் ஆகாம இருந்திருக்கலாமே, நான் மறுமையில வந்து எல்லாமே எடுத்துட்டு போயிருப்பேன். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாம மறுமை நாள்ல நின்று சந்தோஷமாக அடைவோம். ஏன் இந்த துஆவை விடாமுயற்சியாக நாம கேட்போம். எங்க நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ கேட்கிறோம்னா, இதை நீங்க கோரிக்கையாக மட்டும் எண்ணாதீங்க, இபாதத்துன்னு சொல்லி துஆ கேளுங்க. நான் உட்காரக்கூடிய தொழுகை, நான் சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு நோக்கக்கூடிய நோன்புகள் அனைத்தும் எப்படி இபாதத்தோ, நான் உட்கார்ந்து கேட்கக்கூடிய துஆவும் இபாதத்தா. இதுக்கும் அல்லாஹ் நன்மையும் தரான். மாறாக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளலாலும் பரவாயில்லையா அல்லாஹ், நான் துஆ கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி துஆ கேளுங்க. நிச்சயமாக இந்த உலகத்தில் இல்லைனாலும் சரி, மறுமையில அல்லாஹ் உங்களுக்காக நற்செய்தி வச்சிருக்கான். ஆகையால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை மிகப்பெரிய ஒரு விஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிடரியாக, ஒரு ஆயுதமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு மிகப்பெரிய அருட்கொடை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை கொடுத்தது உலகத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை கொடுத்திருக்கிறான்னா, இதை கொண்டு நீங்க பயனடைஞ்சுக்கோங்க. மேலும் இதுக்கு மேலாக சிறப்பம்சம் இந்த ரமதானுடைய மாதம் கிடைச்சிருக்கு. கடைசி 10 கடைசி பகுதியில இருக்கும். நிச்சயமாக வரக்கூடிய இந்த 3 நாட்கள் 4 நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. அளவு கடந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க, துஆவை கேளுங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒழுக்கங்களை கொண்டு துஆவை கேளுங்க. நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை வரக்கூடிய நிலைமை கண்டிப்பாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய நிலைமைகளை துஆவை கொண்டு நிச்சயமாக மாற்றுவானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே நாம இந்த துஆவினுடைய சிறப்பம்சத்தை பற்றி கேட்டோமோ,
துஆவினுடைய ஒழுக்கத்தை பற்றி கேட்டோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனை, ஒவ்வொரு கோரிக்கையும் யா அல்லாஹ் நம் அனைவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிப்பாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.